ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மீஷோவில் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே பாருங்கள், இதுதான் அது. இங்கே பாருங்கள், இது பேர் வந்து மேஜிக் கிளீனிங் எரேசர். இது எதுக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களாம் செவுத்தில் கிறுக்கி வச்சுருவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இதை தண்ணியில் தொட்டு அழிச்சா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்காதான் நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் செவுத்தில் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக போகுதுங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இருந்ததே தெரியல. இங்கே பாருங்க, சூப்பர் ஒர்த்தான ப்ராடக்ட்னு தாங்க சொல்லுவேன். இது வந்து ஒரு பேக்கில் நமக்கு 8 ஸ்பாஞ்சஸ் வருது. எங்கள் வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசங்க கிறுக்கி வச்சுருப்பானுங்க. 3 months ஒன்ஸ் வந்து நாங்கள் அந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலர், அதை வந்து நம்ம விம் லிக்விட தண்ணியில் ஊற்றி அதை தொட்டு செவுரு ஃபுல்லாக தேய்ச்சி தொடச்சிட்ருப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது. நம்ம ஒன்றுமே இல்லை, இது வந்து சும்மா ஜஸ்ட்டு தண்ணியில் முக்கி புழிஞ்சிட்டு அப்படியே செவுத்தில் தொடச்சா நல்லாவே க்ளீன் ஆகுது. உங்களுக்கு இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் தரேன். சூப்பர் ஒர்த்து. இதுதான் வந்து நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட்டு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இண்டோர் பிளான்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறவங்க அந்த மாதிரி செடிங்க. பேக் ஆஃப் 4. நான் வந்து பேக் ஆஃப் 4 வாங்கினேன். பேக் ஆஃப் 5 கூட இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டியாக க்யூட்டாக ஒரு அழகான பாட்டில் இண்டோர் பிளான்ட்டு. பேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. பிளான்ட் எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் ஆஃப் 4. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. பேக்கிங் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லை. இது வந்து பேக் ஆஃப் 4.
அச்சோ, டேமேஜ் ஆக வாய்ப்பே இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன். ஸ்னேக் பிளான்ட்டு டேமேஜ். இதில் நம்ம வச்சு பார்ப்போம் வருதான்னு. இவ்வளோ பக்காவாக பேக் பண்ணியும் டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்க. அச்சோ. ஓகே, இதை நம்ம நட்டு வச்சிருவோம். பார்ப்போம் இது எப்படி வளருதுங்க. இமேஜில் பார்க்கும்போது இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்தோன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ஆனால் க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது 4 செடியுமே. இதுதான் அந்த பேக் ஆஃப் 4 இன்டோர் பிளான்ட்ஸு. பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்குது. பட் ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த இமேஜில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் ஆனால் நேரில் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்கே. கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் க்யூட்டாக இருக்குது. பார்ப்போம், நம்ம மெயின்டைன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு. இதுதான் வந்து நம்மளோட 3rd ப்ராடக்ட்டு. வாங்க இது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டு தான். இந்த மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக நான் எதுக்கு வாங்கினேன்னா, இந்த பிளான்ட்டை வந்து இதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து பேக் ஆஃப் 2. நமக்கு வந்து 2 பாட் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வரும். அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த பாட்டை வந்து அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிட்டோம். அவ்வளோதான். நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வாங்கினோம்ல அந்த இன்டோர் பிளான்ட்டை வச்சிடலாம். இந்த ஃப்ளவர் பாட்டில் வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேக் ஆஃப் 2 வாங்கியிருக்கேன். இதில் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதோட லிங்க்கும் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் ப்ராடக்ட்டு. வாங்க இது என்னன்னு காட்டுறேன்.
இதுதான் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட்ஸு. இது வந்து நம்ம கலர் ஸ்டோன்ஸு, அக்வாரியம் ஸ்டோன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மீன் தொட்டிங்களை கூட போட்டுக்கலாம். பட் நான் வாங்கினது வந்து இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். பட் ஆனால் நான் நினச்சி வாங்கினதே வேறு. நான் என்ன நினச்சேன், நம்மளோட இந்த இண்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த பாட்டில் வச்சுட்டு, இந்த பாட்டில் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துலலாம் அந்த ஸ்டோன்ஸ் போட்டு ஃபில் பண்ண அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். பட் ஆனால் இந்த இதுவே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, ஃபுல்லாக மண் ரொம்ப இருக்குது, எங்கே ஸ்டோன்ஸ் போடுறது? இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் நம்ம அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக இருக்குல்ல கைஸ்? க்யூட்டாக இருக்கு, நல்லா வீட்டில் வச்சா நல்லா அழகாக இருக்கும். உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த ஸ்டாண்ட் எப்படி வச்சு, இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு இவன் தான் உடஞ்சிட்டான், கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தான். ஸோ அப்படியே மண்ணில் நட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம் வரானா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஆனால் ஸ்னேக் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனால் கரெக்டாக ஸ்னேக் பிளான்ட் இப்படி ஆகிட்டான். அப்படியே வந்துடுறா. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.